நாம் வெளியேறுதல் 4ஆம் அதிகாரத்தை முடித்தபோது எல்லாமும் சரியாக இணைகிறது என்று தோன்றியது. மோசே எரியும் முட்செடியைக் கண்டார். தேவன், நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். ஆரோன் உடன் இணைந்து செயல்படத் தயாராக இருந்தார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் செய்தியைக் கேட்டு நம்பினார்கள். தேவன் அவர்களைச் சந்தித்தார் என்று கேட்டபோது அவர்கள் தலைகுனிந்து வணங்கினார்கள். இது ஒரு திரைப்படமாக இருந்தால் அடுத்த காட்சி வெற்றியாக இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். மோசே பாரோவின் அரண்மனையில் சென்று, என் ஜனங்களை விடுதலை செய் என்று சொல்வார். பிறகு முடிவு உரை வரும். ஆனால் வெளியேறுதல் 5-7 அதிகாரங்கள் முற்றிலும் வேறொரு விஷயத்தை, மிகவும் உண்மையானதை காட்டுகின்றன. இந்த அதிகாரங்களில் மோசேயும் ஆரோனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாரோவிடம் செல்கிறார்கள். ஆனால் நிலைமை இன்னும் மோசமாகிறது. பாரோ தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிறான். அடிமைகளின் வேலைச்சுமையை அதிகரிக்கிறான். அவர்கள் சோம்பேறிகள் என்று குற்றம் சாட்டுகிறான். ஜனங்கள் மோசே மீது கோபப்படுகிறார்கள். மோசே குழப்பமும் காயமும் கொண்டு தேவனிடமே திரும்பிச் செல்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் தேவன் பல நான் செய்வேன் என்ற வாக்குத்தத்தங்களுடன் வலிமையான பதிலை தருகிறார். தம்முடைய உடன்படிக்கையையும் தம்முடைய நாமத்தையும் இஸ்ரவேலுக்கு நினைவூட்டுகிறார். தாமதத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் பார்வையை பெரிய திட்டத்திற்கு உயர்த்துகிறார். மேலும் ஒரு வம்சாவளி பட்டியல் வருகிறது. அது மோசேயையும் ஆரோனையும் உண்மையான குடும்ப வரிசையில் நிலைநிறுத்துகிறது. தேவன், இவர்கள் நான் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் என்று சொல்வது போல. 7ஆம் அதிகாரத்தில் நேருக்கு நேர் மோதல் உண்மையாக தொடங்குகிறது. தேவன் மோசேயிடம், நான் உன்னை பாரோவுக்கு தேவனாக வைத்தேன், ஆரோன் உன் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். பாரோவின் இருதயம் கடினமாகும் என்று எச்சரிக்கிறார். ஆனால் எகிப்து கர்த்தர்தான் அவர் என்று அறியும் என்றும் வாக்குத்தத்தம் செய்கிறார். மோசேயும் ஆரோனும் தண்டையை எறிகிறார்கள். அது பாம்பாகிறது. மந்திரவாதிகளும் அந்த அடையாளத்தைப் போலச் செய்கிறார்கள். ஆனால் மோசேயின் பாம்பு அவர்களுடைய பாம்புகளை விழுங்குகிறது. அதன் பின் முதல் பேரிடர் வருகிறது. எகிப்தின் வாழ்க்கையும் மதமும் சார்ந்த மையமான நைல் நதி இரத்தமாக மாறுகிறது. மீன்கள் சாகின்றன. நதி நாற்றமடைகிறது. ஆனாலும் பாரோ இன்னும் அதிகமாக பிடிவாதமாகிறான். நமக்காக வெளியேறுதல் 5-7 என்பது தேவனுக்கு கீழ்ப்படிந்து முன்னேறிய போது வாழ்க்கை சிதறுவது போல தோன்றும் உணர்வை பற்றி பேசுகிறது. தலைவர்கள் எதிர்த்தாலும், மக்கள் மனம் தளர்ந்தாலும், தேவனுடைய ஊழியர்கள் தங்களை போதுமானவர்கள் அல்ல என்று உணர்ந்தாலும், தேவன் பதறிவிடாதவர் என்பதை இது காட்டுகிறது. மேலும் இது மனித அதிகாரமும் ஜீவனுள்ள தேவனும் இடையே நீளமான மோதலின் தொடக்கம். நம் வாழ்க்கையின் எகிப்துகள் பற்றியும் இன்று நமக்கு பேச வேண்டியவை பல உள்ள மோதல். வெளியேறுதல் 5ஆம் அதிகாரம் மோசேயும் ஆரோனும் ஆழமாக மூச்செடுத்து பாரோவின் முன்னிலையில் நடந்து செல்வதோடு தொடங்குகிறது. அவர்கள் ஒரு ஆலோசனையுடன் தொடங்கவில்லை. அவர்கள் ஒரு செய்தியை கொண்டு செல்கிறார்கள். இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் இவ்வாறு சொல்லுகிறார், என் ஜனங்களை விடுதலை செய். அவர்கள் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடட்டும். என் என்ற சொல்லை கவனியுங்கள். இஸ்ரவேல் இறுதியாக பாரோவின் பொருளாதாரத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். மோசே நீண்டகால அரசியல் பேச்சுவார்த்தையை கேட்கவில்லை. அவன் உயர்ந்த ராஜாவிடமிருந்து வந்த அரச ஆணையை அறிவிக்கிறான். பாரோவின் பதில்தான் முழு மோதலின் மையம். கர்த்தர் யார்? நான் அவருடைய குரலைக் கேட்டு கீழ்ப்படிவதற்கு. கர்த்தரை நான் அறியேன். இஸ்ரவேலை விடுதலை செய்யவும் மாட்டேன். அவன் கோரிக்கையை மட்டும் மறுப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவன் அவனிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் உரிமையையே மறுக்கிறான். பாரோவுக்கு புரியும் விதமாக தேவர்கள் உள்ளூர் கட்டுப்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். எபிரேயரின் இந்த கர்த்தர் என்பது இன்னொரு பெயர்தான். மோசேயும் ஆரோனும் மீண்டும் விளக்கி, பலி செலுத்த 3 நாள் பயணம் கேட்கிறார்கள். கீழ்ப்படிக்காவிட்டால் தேவனுடைய கை வரும் என்று எச்சரிக்கிறார்கள். பாரோவுக்கு அது சோம்பேறித்தனம் போலவே தெரிகிறது. அவன் ஜனங்கள் சும்மா இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறான். அவர்களின் ஆராதனை வேண்டுகோளை கட்டுப்பாட்டை மேலும் இருக்க ஒரு காரணமாக பயன்படுத்துகிறான். அவன் செங்கற்களுக்கு தேவையான வைக்கோலை இனி வழங்க வேண்டாம் என்று பணிக்காரர்களுக்கு ஆணையிடுகிறான். ஆனால் அதே அளவு செங்கற்களை கோருகிறான்.
இப்போது மக்கள் தாங்களே வைக்கோலை சேகரித்தும் பழைய எண்ணிக்கையை நிறைவேற்றியும் ஆகஸ்ட் வேண்டும். இது திட்டமிட்ட கொடூரம், வேலையை பயன்படுத்தி நம்பிக்கையை நசுக்குவது. அவர்கள் அங்கே உழைக்கட்டும், வீண் வார்த்தைகளை அவர்கள் கவனிக்காதபடி ஆண்களுக்கு அதிகமான வேலை எடுங்கள் என்று பாரோ சொல்கிறான். அவனுடைய பார்வையில் தேவனுடைய வாக்குறுதி வீண் வார்த்தைகள், வேதனைதான் சிகிச்சை. உபதேச ரீதியாக தேவனுடைய அதிகாரம் மனித அகந்தையை எதிர்கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்பதை இந்த காட்சி காட்டுகிறது. கர்த்தர் யார் என்பது இன்னும் நம் காலத்தின் கேள்விதான். பல அமைப்புகளும் பல இருதயங்களும் தேவனுடைய கட்டளைகளை உற்பத்தித்திறன் மற்றும் கட்டுப்பாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கின்றன. நாம் தேவனை உண்மையாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கும்போது அது பல நேரங்களில் விக்கிரகங்களை வெளிப்படுத்துகிறது. அதிகாரம், லாபம், வசதி, அவை விடாமல் பிடித்துக்கொள்ள விரும்புகின்றன. நமக்காக இந்த பகுதி ஒரு உண்மைச் சோதனை. சில நேரங்களில் நீங்கள் தேவனை மேலும் முழுமையாக பின்பற்ற முடிவு செய்தவுடன் ஆரம்பத்தில் வாழ்க்கை கடினமாகிறது. மேலாளர்கள் எதிர்ப்பு காட்டலாம், பழக்கங்கள் கத்தலாம், குடும்பத்தினர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் தேவனைத் தவறாகக் கேட்டீர்கள் என்று அர்த்தமில்லை. நீங்கள் அடிமையாக இருப்பது அவருக்கு சௌகரியமாக இருந்த ஒரு பாரோவை நீங்கள் இறுதியாக சவால் செய்திருக்கலாம். இங்கே அழைப்பு என்னவென்றால், வேலைச்சுமை அதிகரிக்கும்போது பின்வாங்காமல் தேவன் அடுத்து என்ன சொல்வார் என்பதை கேட்கத் தொடருங்கள். பாரோவின் கட்டளைக்குப் பிறகு எகிப்திய பணித்தலைவர்களும் எபிரேய மேற்பார்வையாளர்களும் உடனே செயல்படுகிறார்கள். வைக்கோல் இனி வழங்கப்படவில்லை, ஆனால் செங்கற்களின் எண்ணிக்கை அதேபடி இருக்கிறது. மக்கள் எகிப்து முழுவதும் சிதறி சில்லுவைக்கோல், ஸ்டபிள் சேகரிக்கிறார்கள். எண்ணிக்கை குறைந்தால் இஸ்ரவேலர் அதிகாரிகளை பணித்தலைவர்கள் அடிக்கிறார்கள். அந்த குழப்பத்தை நினைத்துப் பாருங்கள். சோர்ந்து போன தொழிலாளர்கள், கோபமான மேற்பார்வையாளர்கள், நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள். முன்னணியிலுள்ள அதிகாரிகள் நடுவில் சிக்கிக் கொள்கிறார்கள். பாரோவுக்கு கணக்கு சொல்ல வேண்டியது அவர்களே, ஆனால் தங்களுடைய மக்களுக்கு பொறுப்பும் அவர்களுக்கே. அவசரத்தில் அந்த அதிகாரிகள் நேராக பாரோவிடம் சென்று முறையிடுகிறார்கள். எதற்கு எங்கள் மீது இப்படிச் செய்கிறீர்? அவர்கள் அநியாயத்தைச் சொல்கிறார்கள். வைக்கோல் இல்லை, அதே அளவு எண்ணிக்கை, அதற்கு மேலாக அடிகள். பாரோவின் பதில் உறைபனி போல குளிராக இருக்கிறது. அவன் மீண்டும் சோம்பேறிகள் என்று குற்றம் சாட்டுகிறான். மேலும் அவர்களுடைய சொற்களையே அவர்கள் மீதே எறிகிறான். நீங்கள் சோம்பேறிகள். அதனால்தான் கர்த்தருக்கு பலி செலுத்தப் போகலாம் என்று சொல்கிறீர்கள். யூட், அதாவது நீங்கள் ஆராதனை பேசினீர்கள். இதுதான் விளைவு. யூட் எந்த நிவாரணமும் இல்லாமல் அவர்களை வெளியே அனுப்புகிறான். பாரோவின் முன்னிலையிலிருந்து வெளியே வந்ததும் முன்னோடிகள் மோசேயையும் ஆரோனையும் சந்திக்கிறார்கள். அவர்களின் வேதனை பொங்கி வெளியே வருகிறது. கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்தீர்க்கட்டும். பாரோவின் கண்களில் எங்களை அருவருப்பாக ஆக்கியது நீங்கள். யூட், அவர்கள் தங்களை துரோகம் செய்ததாக உணர்கிறார்கள். அவர்களின் பார்வையில் மோசேயும் ஆரோனும் வந்து சூழலை கலக்கியார்கள். பிறகு விலகி நின்றார்கள். வேலை செய்பவர்கள் மட்டும் அடிபட்டார்கள். அவர்கள் பாரோவின் கொடூரத்தை விட தேவனுடைய தூதர்களின் நேரத்தையும் ஞானத்தையும் கேள்வி கேட்கிறார்கள். துன்பம் பெரும்பாலும் இப்படித்தான் செய்கிறது. நமக்கு அருகில் இருப்பவர்கள் மீது எரிச்சலை செலுத்த வைக்கிறது. உபதேசமாக இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுவது, தேவனுடைய அழைப்பை பின்பற்றுவது சில நேரங்களில் உங்களை மனிதர்களுக்கும் அவர்களின் வேதனைக்கும் நடுவில் நிற்க வைக்கும். மோசே தேவன் சொன்னதைச் செய்கிறான், ஆனால் ஒரு தருணத்தில் அவன் பிரச்சினை போலத் தெரிகிறான். அந்த அதிகாரிகள் விசுவாசமற்றவர்கள் அல்ல, அவர்கள் காயமடைந்தவர்கள். ஆவியின் வேதனை தெளிவாக பார்க்க முடியாமல் செய்கிறது. மேலும் அடக்குமுறை பிரிவினையை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறது என்பதையும் இது காட்டுகிறது. இஸ்ரவேல் தன் தலைவர்களுக்கு எதிராக திரும்பினால், அநியாயத்துக்கு எதிராக அல்லாமல் போனால், பாரோவின் திட்டம் வெற்றி பெறுகிறது. நமக்காக இது சபை வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நேராக தாக்குகிறது. ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து முன்னேறும்போது அதன் அலைபோல் விளைவுகள் வரும். சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள், குற்றம் சொல்வார்கள், விலகுவார்கள். அவர்கள் தேவனை வெறுப்பதால் அல்ல, அவர்கள் காயமடைந்தும் பயந்தும் இருப்பதால். நீங்கள் மோசே இடத்தில் இருந்தால் இதை எதிர்பார்க்கவும் உங்கள் இருதயத்தை மென்மையாக வைத்துக் கொள்ளவும் இதில் நினைவூட்டுகிறது.
நீங்கள் மேற்பார்வையாளரிடத்தில் நடுவில் சிக்கியிருந்தால் உங்கள் வேதனையை நேர்மையாக தேவனிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதைக் காட்டுகிறது, அதை அருகிலுள்ள மனிதர் மீதே மட்டும் சுட்டெரியாமல். மோசே மக்கள் கோபத்தை கேட்டதும் தனது குழப்பத்தை சரியான இடத்திற்கு கொண்டு செல்கிறான், தேவனிடம். வெளியேறுதல் 5 முடிவில் ஒரு மிக நேர்மையான ஜெபம் வருகிறது. மோசே கர்த்தரிடம் திரும்பி, கர்த்தாவே, நீர் ஏன் இந்த ஜனத்தை இப்படி கொடுமையாக நடத்தினீர்? ஏன் என்னை அனுப்பினீர் என்று கேட்கிறான். இது வலிமையான சொற்கள். அவன் உண்மையில், நீர் ஏன் இந்த மக்களுக்கு தீமை செய்தீர் என்று சொல்வது போல் உள்ளது. மோசேயின் பார்வையில் கீழ்ப்படிதல் துன்பத்தை குறைக்கவில்லை, துன்பத்தை அதிகரித்துள்ளது. பின்னர் அவன் சொல்கிறான், நான் பாரோவிடம் சென்ற நாள் முதல் அவன் இந்த ஜனத்துக்கு தீமை செய்தான், நீர் உமது ஜனத்தை ஒன்றும் விடுவிக்கவில்லையோ? மோசே தேவனை சபிக்கவில்லை, ஆனால் மிக கடுமையாக நேர்மையாக பேசுகிறான். அவன் முடிவுகளை மறைக்கவில்லை. அவன் சொல்வது போல, நீர் சொன்னதால் வந்தேன். வந்த பிறகு நிலைமை மோசமானது. நீர் சொன்னது இன்னும் நடக்கவில்லையோ? இது எரியும் முச்சடியையும் தண்டு மூலம் நடந்த அதிசயங்களையும் பார்த்த அதே மனிதன். அந்த வரலாறு இருந்தாலும் தற்போதைய உண்மைகள் அவனுடைய விசுவாசத்தை குலைக்கின்றன. செங்கற்கள், அடிகள், கசந்த மனதுள்ள மக்கள். இங்கே தேவன் மோசேயை கண்டிப்பதில்லை. அடுத்த அதிகாரத்தில் பதில் தருகிறார். ஆனால் இந்த உரை மோசேயின் புலம்பலை திருத்தாமல் அப்படியே நாம் கேட்க விடுகிறது. உபதேசமாக இந்தச் சிறிய பகுதி ஒரு பரிசு. வேதாகமம் புலம்பலுக்கான இடத்தை திறந்து வைக்கிறது என்பதை இது காட்டுகிறது. குழப்பமும் வேதனையும் குறித்து நேர்மையாக ஜெபிப்பது. உண்மையான விசுவாசம் என்பது எல்லாம் சரி என்று நடிப்பது அல்ல, ஏன் என்ற கேள்விகளை சரியான இடத்திற்கு கொண்டு வருவது. மோசே ஓடிப் போகவில்லை, தேவனிடமே ஓடுகிறான். அவன் தனக்கென்று கலகம் தொடங்கவில்லை, அமைதியாக விலகியும் போகவில்லை. அவன் தன் பார்வையில் அது எப்படி தெரிகிறது என்பதை கர்த்தரிடம் சொல்கிறான், அதை விட்டு அங்கேயே நிற்கிறான். நமக்காக நம்மில் பலர் வெளியேறுதல் 5:22-23 வாழ்ந்திருக்கிறோம். நீங்கள் மனமாற வேண்டும் என்று உணர்ந்தீர்கள், சபைக்கு திரும்ப வேண்டும் என்று உணர்ந்தீர்கள், சேவை செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதற்குப் பிறகு உடனே வாழ்க்கை சிதறியது. கீழ்ப்படுதலின் விளைவு இதுவே என்றால் நான் முடித்துவிட்டேன் என்று நினைப்பது எளிது. மோசே வேறு வழியை காட்டுகிறான், தேவனிடம் உண்மையே சொல்லுங்கள். அசௌகரியமான ஜெபத்தை ஜெபியுங்கள், கர்த்தாவே, இது நீர் நிலைமையை இன்னும் மோசமாக்கிறது போல இருக்கிறது. எனக்கு புரியவில்லையூட், அவர் அதைத் தாங்க முடியும். முக்கியம் என்னவென்றால் பேச்சை நிறுத்தாமல் தொடருங்கள். வெளியேறுதல் 5 ஒரு விதத்தில் நடுவிலேயே முடிவடைகிறது. பதில் 6ஆம் அதிகாரத்தில் வருகிறது. நம் வாழ்க்கையும் இப்படித்தான். நாம் 5ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் 6ஆம் அதிகாரத்தை கேட்க காத்திருக்க வேண்டும். அழைப்பு என்னவென்றால், இருதயத்தை மூடிவிடாமல் கேள்விகளுக்குள்ளும் திறந்தவையாக இருக்க வேண்டும். அப்போது தேவன் அடுத்த வார்த்தையை பேச முடியும். மோசேயுக்கு தேவன் பதில் சொல்வது பாரோவை விளக்குவதால் தொடங்கவில்லை, தம்மை வெளிப்படுத்துவதால் தொடங்குகிறது. இப்போது நான் பாரோவுக்கு என்ன செய்வேன் என்று நீ காண்பாய் என்று அவர் சொல்கிறார். பலமான கையினால் அவன் அவர்களை விடுதலை செய்யும். பின்னர் தேவன் மோசேயிடம் தம்முடைய நாமத்தையும் தம்முடைய வரலாறையும் நினைவூட்டுகிறார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வவல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட்டார். ஆனால் இப்போது அவர் தம்முடைய உடன்படிக்கை நாமத்தை வலியுறுத்துகிறார். கர்த்தர் யஹ்வே, இருப்பவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுபவர். இஸ்ரவேலரின் நெஞ்செழு குரலை அவர் கேட்டார், தம்முடைய உடன்படிக்கையை நினைத்தார் என்று அவர் சொல்கிறார். பின்னர் தேவன் பலத்த நான் செய்வேன் என்ற வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக அறிவிக்கிறார். எகிப்தியர்களின் சுமைகளுக்கு கீழிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன், அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன், விரித்த கையாலும் பெரிய நியாயத் தீர்ப்புகளாலும் உங்களை மீட்பேன், உங்களை எனக்கு சொந்தமான ஜனமாக எடுப்பேன், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்களை அந்த தேசத்துக்குள் கொண்டு வருவேன், அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். இவற்றை அவர் ஒரே சொற்றொடரால் முடுக்குகிறார், நான் கர்த்தர்.
அது ஒரு மிருதங்க தாளம் போல மீண்டும் மீண்டும் வருகிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையின் அடித்தளம் அவர்களின் முயற்சி, விசுவாசத்தின் அளவு அல்லது சூழ்நிலை அல்ல. தேவன் யார், அவர் தம்மையே கட்டுப்படுத்திக் கொண்டு செய்ய உறுதியாயிருப்பது என்ன என்பதே. உபதேசமாக, இது பழைய ஏற்பாட்டின் மிகத் தெளிவான உடன்படிக்கை உரைகளில் ஒன்று. தேவன் சொல்வது, உங்கள் கதை என் குணாதிசயத்தில் பதியப்பட்டுள்ளது. மீட்பு, நான் மீட்பேன் என்பது அவர்களை எகிப்திலிருந்து வெளியேற்றுவது மட்டுமல்ல, அது உறவை உருவாக்குவது. உங்களை எனது ஜனமாக எடுப்பேன். வெளியேற்றம் என்பது மீட்பும் மணவிழாவைப் போன்ற உடன்படிக்கையும். நமக்காக இந்த வசனங்கள் நம் விசுவாசத்திற்கு தூய எரிபொருள். நம் சொந்த வெளியேறுதல் 5 நம்மை குழப்பும்போது, வெளியேறுதல் 6 தேவனுடைய திட்டம் நம் உடனடி வேதனையை விட பெரியது என்று நினைவூட்டுகிறது. கிறிஸ்துவில் நமக்கென்று நான் செய்வேன் என்ற வாக்குறுதிகள் உள்ளன. மன்னிப்பு, உடன்பிரசன்னம், உயிர்த்தெழுதல், புதிய வானமும் புதிய பூமியும். வாழ்க்கை ஒன்றும் மாறவில்லை என்று கத்தும்போது, தேவன் அமைதியாக நான் செய்வேன் என்று பதிலளிக்கிறார். இங்கே ஒரு நடைமுறை சவால். இந்த நான் செய்வேன் வாக்குறுதிகளை தனிப்பட்டதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றை எழுதிக் கொள்ளலாம். அவர் என்னை வெளியே கொண்டு வருவார், அவர் மீட்பார், அவர் என்னை தம் ஜனமாக எடுப்பார். இது செல்வ வளம் வாக்குறுதி, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பெல் போல அல்ல. ஆழமான உடன்படிக்கை அர்த்தத்தில், அவர் உங்களில் தொடங்கியதை அவர் நிறைவேற்றுவார். மோசேயிடம் பேசின அதே தேவனிடமே நீங்கள் இன்று ஜெபிக்கிறீர்கள். மோசே தேவனுடைய அழகான வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் மக்களிடம் பகிர்கிறான். இது ஊக்கமளிக்கும் தருணமாக இருக்க வேண்டும். ஆனால் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியின் வேதனையினாலும் கடுமையான அடிமைத்தனத்தினாலும் அவர்கள் மோசேயின் வார்த்தைகளை கேளாதிருந்தார்கள். அவர்களுடைய உள்ளம் மிக கடுமையாக நொறுக்கப்பட்டதால் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆவியின் வேதனை என்றால் உண்மையில் மூச்சுத் திணறல் போல, உணர்ச்சி பாரத்தால் அவர்கள் மன மூச்சை பிடிக்க முடியாதது போல. வேதனை அவர்களுடைய இருதயத்தை கடினமான மண்ணாக மாற்றிவிட்டது. மிகச் சிறந்த விதையும் மேலே தட்டிக்கொண்டு விழுகிறது. பின்னர் தேவன் மீண்டும் மோசேயிடம், உள்ளே போய் எகிப்தின் ராஜாவாகிய பாரோவிடம் பேசு, இஸ்ரவேல் புத்திரர்களை விடுதலை செய்யட்டும் என்று சொல்கிறார். மோசே உண்மையை பார்க்கிறான். இதோ, இஸ்ரவேல் புத்திரர்கள் என் சொல்லை கேளாதிருந்தால் பாரோ எப்படி கேட்பான் என்று கேட்கிறான். அவன் மீண்டும் தனது பலவீனத்தை சுட்டிக்காட்டுகிறான். என் உதடுகள் சுத்திகரிக்கப்படாதவை, uncircumcised lips. என் வாயே இதற்கு தகுதியில்லை என்று சொல்வது போல. கர்த்தர் எளிமையாக பதிலளிக்கிறார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை அளிக்கிறார். மக்கள் மனம் தளர்ந்ததும் மோசே அச்சம் கொண்டதும் தேவனுக்கு அதிர்ச்சி அல்ல. அவர் பணியை அப்படியே வைத்திருக்கிறார். உபதேசமாக, இந்த காட்சி முக்கியமானது. மனிதர்கள் ஆழமாக காயமடைந்திருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளே அவர்கள் மீது தட்டிக் கடந்து போகலாம் என்பதை இது காட்டுகிறது. அவருடைய வாக்குறுதிகள் உண்மை இல்லை என்பதல்ல, அவர்களுடைய இருதயம் மிக வலியால் கையாலாகாத நிலையில் இருக்கிறது என்பதே. தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர் தொடர்ந்து பேசுவார், தொடர்ந்து செயல்படுவார். அவர்களின் அனுபவம் அவரது வாக்குறுதிகளை எட்டும் வரை. அதே நேரத்தில் மோசேயின் போராட்டம் இதையும் காட்டுகிறது. தேவன் குறைபாடுள்ள தூதர்களை விரும்பி பயன்படுத்துகிறார். மோசே தன்னை வாக்காற்றல் உள்ளவன் என்று உணரும் வரை அவர் காத்திருக்கவில்லை. தேவனுடைய அதிகார ஆதரவுடன் பேசுமாறு அவர் அவனை அழைக்கிறார். நமக்காக இது நமக்கு பொறுமை வேண்டுமென்று நினைவூட்டுகிறது. நமக்குள்ளும் பிறருடனும். நீங்கள் ஒருவரிடம் நம்பிக்கை அல்லது சாட்சியை பகிர்ந்தாலும் அவர்கள் அதை ஏற்க முடியாமல் இருந்திருக்கலாம். அவர்களே கடினமான இருதயம் என்று சொல்லுவதற்கு பதிலாக அது ஆவியின் வேதனை ஆகஸ்ட் இருக்கலாம். அவர்கள் மிக காயமடைந்ததால் யாரையும் தேவனையும் கூட நம்ப முடியாமல் இருக்கலாம். அதனால் அவர்களை நேசிப்பதை நிறுத்த வேண்டாம். கர்த்தருடைய செயல்கள் அந்த மண்ணை மென்மைப்படுத்தும் வரை அவர்களோடு நடக்க வேண்டும். இந்த கதையில் நீங்கள் மோசே போல இருந்தால் உங்கள் வார்த்தைகள் வெறுமையாக விழுகிறது என்றும் உங்கள் பலவீனங்கள் மிகப்பெரியதாக கேட்கிறது என்றும் உணர்ந்தால், இந்த பகுதி சொல்வது இதுதான். தேவன் இதை அறிந்திருந்தும் உங்களை அனுப்பினார். உங்கள் வேலை உங்கள் தாக்கத்தை அளவிடுவது அல்ல,
அவர் தருகிறதை தொடர்ந்து பேசுவது. உங்கள் எல்லைகளையும் மக்களின் வலியையும் கடந்தும் அவர் செயல்பட முடியும் என்று நம்புங்கள். நடப்பின் நடுவிலேயே வெளியேறுதல் திடீரென ஒரு விலகல் போல தெரியும் ஒன்றுக்காக நின்று விடுகிறது. ஒரு வம்சாவளி பட்டியல். அது ரூபன், சிமியோன், குறிப்பாக லேவி குடும்ப தலைவர்களின் வரிசையை காட்டுகிறது. கொகாத், அம்ராம், யோகெபெத், ஆரோன், மோசே மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் போன்ற பெயர்களை நாம் பார்க்கிறோம். அது பாரோவின் அரண்மனை காட்சியிலிருந்து கேமரா பின்னுக்கு சென்று ஒரு குடும்ப புகைப்படச் சுவரை காட்டுவது போல உணரப்படுகிறது. இறுதியில் ஒரே சொல்லுகிறது, இவர்களே ஆரோனும் மோசேயும், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொன்னவர்கள். இவர்களே பாரோவிடம் பேசினவர்கள். தேவன் அடிக்கோடி இழுப்பது போல, ஆம், இந்த குறிப்பிட்ட வரிசையில் பிறந்த இந்த குறிப்பிட்ட மனிதர்கள்தான் என் தேர்ந்த கருவிகள். உபதேசமாக இந்த வம்சாவளி பல காரியங்களை செய்கிறது. முதலில் வெளியேறுதல் கதையை உண்மையான வரலாறிலும் உண்மையான குடும்பங்களிலும் வேரூன்றச் செய்கிறது. மோசேயும் ஆரோனும் புராண சூப்பர் ஹீரோக்கள் அல்ல. அவர்கள் மகன்கள், சகோதரர்கள், மாமா மருமக்கள், உறவுகள் உள்ளவர்கள், ஒரு கோத்திரத்தின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள், சில நேரங்களில் குழப்பமான உறவுகளும் கொண்டவர்கள். நீங்கள் நெருக்கமாக வாசித்தால் பின்னர் வரும் கதைகளின் சாயல்கள் தெரியும். பின்னர் ஆசாரியர்கள், கிளர்ச்சியாளர்கள், தலைவர்கள் தோன்றும் குடும்ப வரிசைகள். இரண்டாவது, தேவனுடைய அழைப்பு சும்மா நடந்தது அல்ல என்று இது காட்டுகிறது. அவர் தமது நோக்கங்களை தலைமுறைகள் வழியாக நெய்து செல்கிறார். ஆதியாகமத்தில் லேவி ஒரு காலத்தில் வன்முறையாக நடந்து கொண்டான். ஆனால் இப்போது அவன் வம்சத்தில் இருந்து ஆராதனையின் மையத்தில் சேவை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். தேவன் குடும்ப வரிசைகளை காலப்போக்கில் மாற்றுகிறார். நமக்காக சலிப்பான போல தெரியும் இந்த பகுதியும் பலவற்றை பேசுகிறது. பலரிடமும் சிக்கலான குடும்ப வரலாறு உள்ளது, நல்லதும் கெட்டதும். நாம் எங்கு இருந்து வந்தோம் என்பதால் தகுதி இல்லை என்று நினைக்கலாம், அல்லது அதையே பெருமையாக கொள்ளலாம். வெளியேறுதல் 6 அமைதியாக சொல்லுவது, தேவன் மரத்தின் ஒவ்வொரு கிளையையும் அறிந்திருக்கிறார். உங்கள் பின்னணியை முழுவதும் அறிந்த நிலையிலேயே அவர் மனிதர்களை தேர்வு செய்கிறார். உங்கள் குடும்பத்தை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைவதில்லை. அவர் தலைமுறைகள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பழக்கங்களை மீட்கலாம், காயங்களை குணப்படுத்தலாம், மரபுகளை புதிய நோக்கத்திற்கு மாற்றலாம். இது மேலும் நினைவூட்டுகிறது, நாம் இப்போது செய்வது எதிர்காலத்தில் ஒலிக்கிறது. நீங்கள் பெற்றோர், தாத்தா பாட்டி, மாமா மாமி, அத்தை மாமி அல்லது வழிகாட்டி என எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் பின்னர் வரும் விசுவாசத்தை உருவாக்கலாம். நீங்களும் ஒரு நீண்ட பட்டியலில் ஒரு கொகாத் அல்லது அம்ராம் போல இருக்கலாம், ஆனால் உங்கள் விசுவாசம் பின்னர் வரும் ஒரு மோசே-க்காக மண்ணை தயார் செய்யலாம். உங்கள் குடும்ப பெயர்களை நீங்கள் வாசிக்கும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உண்மையான பெயர்களுள்ள சாதாரண மனிதர்களின் வழியாகவே தமது கதையை எழுதுகிறார். இதுபோல இப்போது தேவனுக்கும் மோசேயுக்கும் இடையிலான உரையாடலுக்கு நாம் திரும்புகிறோம். கர்த்தர் ஒரு கவனத்தை ஈர்க்கும் வார்த்தையைச் சொல்கிறார். பார், நான் உன்னை பாரோவுக்கு தேவனாக வைத்தேன், உன் சகோதரன் ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். இதன் அர்த்தம் மோசே தெய்வமாக மாறுகிறான் என்பதல்ல. இந்த மோதலில் மோசே தேவனுடைய பிரதிநிதியாக நிற்பான் என்பதே அர்த்தம். தேவனுடைய வார்த்தைகளைப் பேசவும், தேவன் அளிக்கும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கவும். பாரோவுக்கு அவன் அவமதித்த தேவனின் காணக்கூடிய முகம் போல மோசே இருப்பான். ஆரோன் தீர்க்கதரிசி போல செயல்பட்டு மோசேயின், அதனால் தேவனுடைய செய்தியை அறிவிப்பான். தேவன் திட்டத்தை மீண்டும் விளக்குகிறார். தேவன் கட்டளையிடுவதையெல்லாம் மோசே சொல்ல வேண்டும். ஆரோன் பாரோவிடம் பேச வேண்டும். தேவன் பாரோவின் இருதயத்தை கடினப்படுத்துவார். எகிப்தில் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பெருக்குவார். பாரோ முதலில் கேட்க மாட்டான். ஆனால் தேவன் எகிப்தின் மீது தமது கையை வைத்து தமது படைகளாகிய தமது ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். பின்னர் எகிப்தியர்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். இது இஸ்ரவேல் தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எகிப்தும் அவரை காண வேண்டுமென்பதற்கும். உரை மேலும் சொல்கிறது, மோசேயும் ஆரோனும் கட்டளைக்கேற்ப செய்தார்கள். பாரோவின் முன் நின்றபோது மோசே 80 வயது, ஆரோன் 83 வயது.
தேவன் வயதானவர்களையும் புதிய அதிகாரங்களில் அழைக்கிறார். உபதேசமாக இந்த பகுதி பிரதிநிதித்துவம் மற்றும் வெளிப்பாடு பற்றி கற்றுக் கொடுக்கிறது. தேவன் மனித ஊழியர்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்த தேர்வு செய்கிறார். மோசே தனக்காக பெரியவன் இல்லை, ஆனால் தேவனுடைய அதிகாரத்தால் ஆட்கொள்ளப்பட்டபோது அவன் ஒரு அடையாளமாக மாறுகிறான். பாரோவின் இருதயம் கடினமாக்கப்படுவது பற்றியும் இது முக்கியமானது. பாரோவின் பிடிவாத தேர்வும் தேவனுடைய நீதிமான கடினப்படுத்தல் என்பதும் அவன் வற்புறுத்தும் பாதையிலேயே அவனை விட்டுவிடுதல், இதற்கிடையே ஒரு மர்மமான இணைப்பு உள்ளது. அதன் மூலம் தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறது. இலக்கு தீர்ப்பே அல்ல, ஜாதிகள் கர்த்தர் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதே. நமக்காக பாரோவுக்கு தேவனாக இருப்பது என்பது நம் சூழலில் கிறிஸ்துவின் காணக்கூடிய பிரதிநிதியாக இருப்பதை குறிக்கிறது. நாம் தெய்வம் அல்ல, ஆனால் சிலர் வாசிக்கும் ஒரே வேதாகமம் நம் வாழ்க்கையாக இருக்கலாம். அது மிகப்பெரிய பொறுப்பு. மக்கள் என் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் தேவனைப் பற்றி எந்த படம் பெறுகிறார்கள் என்று கேட்க வைக்கிறது. மேலும் இது நான் மிகவும் வயதாகிவிட்டேன் அல்லது இப்போது தாமதமாகிவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு ஊக்கம் தருகிறது. மோசே 80 வயதில்தான் அவனுடைய முக்கிய பணிக்கான தொடக்கம் வருகிறது. நீங்கள் இன்னும் மூச்சு விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் முடிந்தவர்கள் அல்ல. தேவன் தாமதமான ஆயங்களை எழுத விரும்புகிறார். அது எல்லோரையும், நம்மையும் கூட ஆச்சரியப்படுத்தும். பாரோ ஒரு அதிசயம் கேட்டால் ஆரோன் தண்டையே அவன் முன்னிலையில் எரிய வேண்டும், அது பாம்பாக மாறும் என்று தேவன் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார். அவர்கள் அப்படியே செய்கிறார்கள். அரச அரண்மனையில் அதிகாரிகளும் விக்கிரகங்களும் சூழ்ந்திருக்க ஆரோனின் தண்டு தரையில் விழுந்ததும் அது பாம்பாக மாறுகிறது. இது கைவினை மாயை அல்ல, இது எபிரேயரின் தேவன் உண்மையான வல்லமையுள்ளவர் என்பதைக் காட்டும் அடையாளம். பாம்பு என்ற உருவம் ஆதியாகமத்தையும் நினைவூட்டுகிறது. மனிதகுலத்தை ஏமாற்றிய அந்த பாம்பின் பின்னில் உள்ள சக்தியை தேவன் இப்போது நசுக்கத் தொடங்குகிறார். ஆனால் பாரோ தன் ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் அழைக்கிறான். அவர்களுடைய மறைமுறைகளால் அவர்களும் தங்கள் தண்டுகளை பாம்புகளாக மாற்றுகிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் சமம் போல தெரிகிறது. உன் தேவன் செய்யுமா? எங்களும் செய்வோம். லூட், எகிப்தின் மந்திரத்திற்கு பின்னால் இருக்கும் ஆவிக்குரிய சக்திகள் முழுக்க போலி அல்ல, அவை உண்மை, ஆனால் எல்லை உள்ளவை. பின்னர் சமநிலையை மாற்றும் ஒன்று நடக்கிறது. ஆரோனின் தண்டு பாம்பு அவர்களுடைய பாம்புகளை விழுங்குகிறது. இது அமைதியான ஆனால் தெளிவான காட்சி பிரசங்கம். எகிப்திடம் எவ்வளவு சக்தி இருந்தாலும் கர்த்தரின் வல்லமை அதை விழுங்க முடியும். ஆனாலும் ஒரே சொல்கிறது, பாரோவின் இருதயம் கடினமானது. அவன் கேளவில்லை. கர்த்தர் சொன்னபடியே ஷூட் ஒரு அடையாளத்தை பார்ப்பது, அதற்கு சரணடைவது அல்ல. உபதேசமாக இந்த பகுதி நினைவூட்டுவது, ஆவிக்குரிய போராட்டத்தில் போலி சக்தி என்ற ஒன்று இருக்கிறது. அதிசயமாகத் தெரியும் எல்லாமே தேவனிடமிருந்து வருவதில்லை. தேவனுடைய செயல்களை ஒரு அளவு வரை நகலெடுக்கக்கூடிய உண்மையான இருள் சக்திகள் இருக்கலாம். வேறுபாடு அதன் மூலத்தில், அதன் பழத்தில் மற்றும் முடிவில் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை சத்தியத்துக்கும் விடுதலைக்கும் வழிநடத்தும், அவருடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்கும். போலி வல்லமை இறுதியில் விழுங்கப்படும். நமக்காக இது ஒரு எச்சரிக்கை. ஆன்மீகம் போல தோன்றும் எதையும் பார்த்து உடனே மயங்க வேண்டாம். நாம் வேதாகமத்தால், கிறிஸ்துவின் குணாதிசயத்தால், மனிதர்களின் வாழ்க்கை பழத்தால் பரிசோதிக்க வேண்டும். இது ஒரு ஆறுதலும் கூட. சில நேரங்களில் உலகம் தேவன் செய்வதற்கு இணையாக எதையும் செய்ய முடியும் போல தோன்றுகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொழுதுபோக்கு, ஆன்மீக அனுபவங்கள் கூட. வெளியேறுதல் 7 மெதுவாகச் சொல்கிறது, சிறிது நேரம் கொடு. தேவனுடைய தண்டு மற்றவற்றை விழுங்கும். தேவனுடைய ராஜ்யம் ஒரு அரை நிறைய பாம்புகளுக்கு எதிராக ஒரு மெலிந்த தண்டு போல தோன்றலாம், ஆனால் முடிவில் அவருடைய ஜீவன் வெல்லும். மோசேயும் ஆரோனும் போல நாமும் தேவன் நம் கையில் வைத்த தண்டையே கீழே எறிந்து கீழ்ப்படிவதே செய்கிறோம் என்றால், இந்த கதை சொல்வது, தேவன் கேட்ட எளிய காரியத்தைச் செய்யுங்கள். முடிவை நீங்கள் நிர்வகிக்க வேண்டாம். அவர் தமது நோக்கங்களுக்கு எதிராக நிற்கும் எதையும் எப்படி விழுங்க வேண்டும் என்பதை அறிவார். இப்போது முதல் முழு பேரிடர் வருகிறது.
கர்த்தர் மோசேயிடம், பார்வோனின் இருதயம் கடினமாக இருக்கிறது, அவன் ஜனங்களை விடுதலை செய்ய மறுக்கிறான் என்று சொல்கிறார். மோசே காலையில் நைல் நதிக்கரையில் பார்வோனைச் சந்திக்க வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறார். நைல் எகிப்தின் உயிர் நாடி, தண்ணீர், உணவு, வாணிபம், மேலும் ஆராதனை கூட அதில் சார்ந்துள்ளது. எகிப்தின் பல தேவர்கள் நைலுடன் தொடர்புடையவர்கள். தேவன் மோசேயிடம் பாம்பாக மாறிய அந்த தண்டையை எடுத்துக்கொண்டு நீர்மேல் நீட்டச் சொல்கிறார். அவர் அறிவிக்கிறார், இதனால் நீ கர்த்தர் நான் என்பதை அறிந்து கொள்வாயு. ஆரோன் தண்டையுடன் தன் கையை நீட்டினான். எகிப்தின் எல்லா நீரும் இரத்தமாக மாறியது. நதி, ஓடைகள், குளங்கள், தொட்டிகள், மேலும் மரமும் கல்லும் செய்யப்பட்ட பாத்திரங்களில் உள்ள தண்ணீரும் கூட. மீன்கள் இறந்தன. நதி நாற்றமடைந்தது. எகிப்தியர்கள் குடிக்க முடியவில்லை. இது அவர்கள் பொருளாதாரத்தையும் அவர்கள் மதத்தையும் நேராகத் தாக்கியது. இருந்தாலும் எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திரங்களால் இது போன்ற ஒன்றைச் செய்கிறார்கள். பிரச்சனையை சரிசெய்வதற்கு பதிலாக அவர்கள் இன்னும் தண்ணீரை குடிக்க முடியாததாக மாற்ற முடியும் என்பதை மட்டும் காட்டுகிறார்கள். பார்வோனின் இருதயம் இன்னும் கடினமாகவே இருக்கிறது. அவன் திரும்பி வீட்டுக்குள் போகிறான். இதையும் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்ளவில்லையூர் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீருக்காக நதிக்கரையோரம் தோண்டுகிறார்கள். கர்த்தர் நைலை அடித்த பின் 7 நாட்கள் கடந்தன. உபதேசமாக, இந்த முதல் பேரிடர் தேவன் விக்கிரகங்களையும் பொய்யான பாதுகாப்புகளையும் இலக்காக கொள்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் சும்மா தண்டனைகளை தேர்வு செய்வதில்லை. ஒரு ஜாதி அதிகமாக நம்புகிற இடத்தையே அவர் தொடுகிறார். நைலை இரத்தமாக மாற்றுவதன் மூலம் அவர் சொல்வது, உன் நதி உன் தேவன் அல்ல, நான் தான். மந்திரவாதிகள் அந்த அடையாளத்தை நகலெடுக்க முடிந்தாலும் அதை திருப்ப முடியவில்லை என்பது மீண்டும் காட்டுகிறது. போலி வல்லமை தீர்ப்பை கூடுதலாக்கலாம், ஆனால் தீர்ப்பை அகற்ற முடியாது. தேவன் காயப்படுத்தியதை உண்மையாக குணப்படுத்தக்கூடியவர் தேவன் ஒருவரே. பாரோ இதையும் இருதயத்தில் வைத்துக் கொள்ளவில்லை என்பது கடினத்தனத்தின் ஆபத்தை காட்டுகிறது. மறந்திரும்ப மறுக்கும் இருதயத்தில் அதிசயங்களும் பேரிடர்களும் கூட தட்டிக் கடந்து போகலாம். நமக்காக நாம் கேட்கலாம், நம் வாழ்க்கையிலும் நம் கலாச்சாரத்திலும் நெயில்கள் என்ன? நாம் அமைதியாக தேவனை விட அதிகமாக நம்பும் பொருட்கள், வங்கி கணக்கு, வேலை, உடல்நலம், தொழில்நுட்பம், மேலும் மத அமைப்புகள் கூட. சில நேரங்களில் தேவன் அவற்றை குலைய அனுமதிப்பது அவை இறுதியான ஆதாரம் அல்ல என்பதை நாம் பார்க்கும்படி. நிச்சயமாக எல்லா நெருக்கடியும் ஒரு பேரிடர் அல்ல, ஆனால் ஒவ்வொரு நெருக்கடியும் குறைந்தது நாம் எதை ஆராதிக்கிறோம் என்பதை மீண்டும் மதிப்பாய்வு செய்யும் அழைப்பாக இருக்கிறது. தனிப்பட்ட அளவில் நாம் சார்ந்திருந்த ஒன்று இரத்தமாக மாறும்போது, ஒரு திட்டம் தோல்வியடையும் போது, ஒரு வேலை முடிவடையும் போது, அல்லது ஒரு போய் தேவன் நம்மை ஏமாற்றும்போது நமக்கு ஒரு தேர்வு உள்ளது. எகிப்தியர்கள் போல ஓரங்களில் தோண்டி ஒரு மாற்று வழியை மட்டும் தேடலாம், அல்லது கண்களை உயர்த்தி, கர்த்தாவே, நீரே ஆதாரம், உம்மை நம்ப கற்றுக்கொடு என்று சொல்லலாம். வெளியேறுதல் 7 நதியில் தீர்ப்பையும் அரண்மனையில் பிடிவாதத்தையும் கொண்டு முடிகிறது. ஆனால் கேட்க காதுள்ளவர்களுக்கு இது தேவன் ஒவ்வொரு பாரோவுக்கும் ஒவ்வொரு இருதயத்துக்கும் சொல்வதின் தொடக்கம். இதனால் நீ கர்த்தர் நான் என்பதை அறிந்து கொள்வாயு.